ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னும் 2 நாளில் கொய்த்தை விட்டு ஓட போகிறேன். இந்த வீடியோ கொய்த்தை விட்டு எப்படி ஓடுறதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கொய்த்தை விட்டு ஓடிடுங்க. ஏன்னா நம்ம வீடு செட் ஆகல, அதனால் நம்ம ஓட போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொய் சிட்டியில் இருக்கோம். ஊருக்கு போக ஜாமான் வாங்க வந்திருக்கோம். ஜாமான் வாங்க போகிறோம். கொய்த்தை விட்டு உங்களுக்கு எப்படி ஓட போகிறேன்னு லைவாக காட்ட போகிறேன். புரியுதுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். கொய்த்தை விட்டு நான் போகிறேன். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. முடிக்கிட்டலாம் வெட்டியாச்சு. இன்றைக்கி தான் நான் வந்து இங்கே லாஸ்ட்டாக வேலை செய்ய போகிறேன். இந்த வீடு பிடிக்கல, அதனால் இன்றைக்கி நைட்டு நான் வந்து ஊருக்கு போகிறேன். உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் போகிறேன். டிக்கெட்லாம் போட்டாச்சு. நைட்டு 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு உள்ளே இருக்கணும். நான் செய்கிறத தவிர யாரும் செய்யாதீங்க. என்னோடய வீடு சரியில்லை, அதனால் நான் போகிறேன். எல்லாருமே கஷ்டத்துக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. நான் இங்கே வந்து கஷ்டத்துக்காக இருக்கிறேன். ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால் நான் போகிறேன். போயிட்டு வேறு விசாலில் வரலான் இருக்கேன். வீடியோ வந்து வரும். இப்போ வந்து ஸ்கூல் டியூட்டி, காலேஜ் டியூட்டி கொண்டு போய் மோளை வந்து காலேஜ் விட போகிறோம். விட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மோளை வந்து காலேஜில் அழைக்கிறோம். காலேஜ் டியூட்டி தான் உங்களுக்கு தெரியும். காலேஜுக்கு வந்து ஒரு 9 மணிக்கு டியூட்டி. இப்போ ஸ்கூல் டியூட்டி. இன்றைக்கி தான் எனக்கு லாஸ்ட் டே கொய்த்துக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே வண்டி ஓட்ட முடியாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்கோம். இதுதான் அம்மா வீடு. இதுதான் எனக்கு லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் நான் வந்து கொய்த்தில் காலையே வைக்க முடியாது. ஏன்னா கொய்த்தை விட்டு நான் போகிறேன். இப்போ மேடம் பொண்ணை வந்து காலேஜில் விட்டுருக்கோம். அவளை போய் 2 மணிக்கு அழைக்கணும். அழைச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை இருக்கான்னு தெரியல. எனக்கு நைட்டு 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் 12 மணி 1 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஏர்போர்ட்டில் போய்ட்டு வீடு வீட்டுக்கு அனுப்புகிறேன். இது அம்மா வீடு. பார்த்துக்க, இந்த வீடு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதே பாருங்க, இங்கே தான் வந்து இங்கே உட்காந்துக்குவேன். இனிமேல் இந்த வீட்டுக்கு வர முடியாது. கொய்த்துக்கு நான் வந்து காலை வைக்க முடியாது. கொய்த்துக்கு நான் வந்து சொல்லாமல் சொல்லிட்டு கிளம்புறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. 2:15 காலேஜ் விடும். மேடம் பொண்ணை போய் அழைக்க போகிறோம். இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் நாள் கொய்த்தில். பொண்ணை அழைச்சி கொண்டு விட்டுட்டு நைட்டு 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நேரம் நான் இப்போ மணி 1:30, நைட்டு நேரம் 1:30 நான் ஏர்போர்ட்டில் இருப்பேன். நான் செய்கிறத தவிர யாரும் செய்யாதீங்க. என்னால் இருக்க முடியல. சம்பளம் ஏற்றி தர மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. வேலை அதிகம், அதனால நான் போகிறேன். நான் செய்கிறத தவிர யாரும் செய்யாதீங்க. நானே பயந்து தான் போகிறேன். நான் போய் நல்லபடியாக இறங்கிட்டேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிருச்சுன்னா, பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு போங்க. பாஸ்போர்ட்டு கஃபில்கிட்ட இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் ஊருக்கு போக வேணாம். புரியுதுங்களா? போக முடியாது. பாஸ்போர்ட் இருந்தால் தான் போக முடியும். வீட்டை விட்டு பாஞ்சிடாதீங்க. பாஞ்சிங்கன்னா சரியாக பிரச்சனை வரும். இப்போ கொய்த்தில் நிறையா ரூல்ஸு போடுறாங்க. பார்த்து சேஃப்டியாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, என் நிலமை யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப கஷ்டம்தான். எல்லோரும் இப்படி ஓடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. என் கையில் பாஸ்போர்ட் இருக்கிறதால நான் போகிறேன். நான் செய்கிறத யாரும் தவிர யாரும் செய்யாதீங்க, மாட்டிக்காதீங்க. நானே பயந்து தான் போகிறேன். நைட்டுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். அது நைட்டு ஃப்ளைட்டு தான் போட்டிருக்கேன். பகலில் கூட நான் போடலை. புரியுதுங்களா? நான் செஞ்சேன்ட்டு நீங்கள் செய்ய வேணாம். புரியுதுங்களா? பார்த்து சேஃப்டியாக இருங்க. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு ஓடுறதே தப்பு தான். அது முறையாக அவங்கக்கிட்ட வந்து ரிலீஸ் வாங்கிட்டு போகணும். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் சொல்லாமல் தான் போகிறேன். இப்போ வரைக்கும் பயமாக தான் இருக்குது. நைட்டுக்கு அப்புறம் நான் நல்லபடியாக போய் இறங்கிட்டேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக போயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொய்த்துக்குன்னு இந்த மாதிரி டிரைவர் வந்தீங்கன்னா, வீடு எல்லாருக்குமே வந்து நல்ல வீடு அமையுமான்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி வீடு, என்ன மாதிரி கஷ்டப்படுற வீடெலாம் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. நான் ஏன் போகிறேன்னா, நான் வந்து ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் போகிறேன். வெளிநாட்டு வாழ்க்கை நமக்கு செட் ஆகலை, அதனால் நான் போகிறேன். சரி, பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸு கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வெயிட் பண்ணுறோம். நான் செய்த தவிர யாரும் செய்யாதீர்கள். என்னுடைய சூழ்நிலைக்காக நான் இந்த கொய்த்தை விட்டு போகிறேன். என்னோடய லக்கேஜெலாம் அங்கே இருக்குது.
ஏர்போர்ட் போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நானே பயந்து தாங்க போகிறேன், என்ன ஆகுன்னு தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் செய்கிற தவிர யாரும் செய்யாது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கும். நான் ஃப்ளைட் பார்த்தேன். கொச்சின் போகிறாப்புல ஊருக்கு போகணும். So please settle in while we make your journey safe and comfortable. As your travel companions, it's simply wonderful to connect you India by Indigo. Thank you.
மெட்ராஸ் ஏர்போர்ட்டு. ஃப்ளைட்லாம் நிற்கிது பாருங்க. நான் செய்த தவிர யாரும் மறுபடியும் செய்யாதீங்க. ஒரு வழியாக வந்து நான் வந்து இறங்கிட்டேன். ஆனால் என் கஃபீலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபோனு மெசேஜ்லாம் பண்ணால் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எப்படியோ நல்லபடியாக வந்து ஊருக்கு சேர்ந்துட்டேன். பார்க்கலாம். ரொம்ப பயம் ஏறுற மாதிரி क्योंकि प्रोडक्शन लाइन उसी हिसाब से प्लान करना पड़ता है. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போது திருச்சிக்கு போக போகிறோம். திருச்சிக்கு ஒரு ஃப்ளைட்டு நமக்கு வந்து ஏற போகிறோம். குவைத்திலேருந்து மெட்ராஸ் வந்தோம். மெட்ராஸ்லேருந்து இப்போ திருச்சிக்கு போகிறோம். நம்மளோட ஃப்ளைட்டு வந்து இண்டிகோ அந்த நிற்கிது பாருங்கள். சின்ன ஃப்ளைட்டு தான் இது. இண்டிகோ பெரிய ஃப்ளைட்டு. ஒரு வழியாக அப்படியே ஊருக்கு வந்தாச்சு. இப்போ திருச்சிக்கு போகிறோம். அடுத்த ஃப்ளைட்டில் ஏற இதான் டிக்கெட்டு. இந்த நிற்கிது பாருங்கள் ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு தான். சின்ன ஃப்ளைட்டு தான், டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. அதெல்லாம் பெரிய ஃப்ளைட்டு. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். மலேசியா ஏர்லைன்ஸ். जल्दी हम अपनी अगली उड़ान के लिए इंडिगो का चयन करें. धन्यवाद. Ladies and gentlemen, boys and girls.